தற்குருவே சரணம். அன்னதானம் இன்னைக்கு இந்த அற்புதமான இந்த நேரத்தில் எங்களுக்கு உதவிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஐயன் சர்க்குரு ஞானவள்ளனுடைய உத்தரவுப்படி இந்த அன்னதானம் இல்லாதவர்களுக்கு வஸ்திர தானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்னால, உதவினால எங்களால் மட்டும் சாத்தியம் இல்லை. நாங்கள் வெறும் கருவிதான். ஐயனும் நீங்கள் தான் இதுக்கு எல்லாமே. மிக்க நன்றி. சர்க்குருவே சரணம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்னதானம், ஐயனுடைய உத்தரவு நேற்று அன்னதானம் கொடுக்கணும்னு அந்த அன்னதானம் கொடுக்குறதுக்கு வந்து அன்னதானம் எடுத்துட்டோம். செல்வி எல்லாம் கிளம்பிட்டேன். செல்வி கிளம்பியாச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க, எல்லாமே வாட்டர் கேனு எல்லாம் ஃபுல்லாக சாப்பாடு, நிறைய சாப்பாடு ஃபுல்லாக எல்லாமே, அப்பளம், துணிமணிகள் எல்லாமே, வேஷ்டி, துண்டு, போர்வை எல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டோம். வாங்க மக்களை தேடி அன்னதானம் கொடுப்போம். சத்குருவே சரணம். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், அருமையான நாள், சந்தோஷத்துக்குரிய நாள். ஒரு நல்ல இடத்துக்கு உங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போகலான்னு கூட்டிட்டு போயிட்டுருக்கேன். ஐயன் சொன்ன மாதிரி பசித்தவனுக்கு சோறும் இல்லாதவனுக்கு உடையும் கொடுக்கணும். அதுதான் இன்னையோட கான்செப்ட். நாங்கள் மட்டுமே இதை செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி அன்னதானத்திற்கு உதவிய என் அன்பு மகன் எசக்கி, என் அன்பு சகோதரி ரேகா அவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் குடும்பத்தோட ஐயனுடைய அருள் அவர்களுக்கு என்றும் கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட ஆசை. அந்த நேரம் பாருங்கள், எவ்வளோ அற்புதமான இடம் போயிட்டுருக்கோம். இதை தாண்டி தான் அதை பார்க்கணும். சரிங்களா? இளையராஜா அவர்களுடைய அந்த குடிலை தாண்டி போயிட்டுருக்கோம். அவர் என்ன ஆசிரமம் அது. ரெண்டும் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு இடம் இருக்குது. மலையாள பகவதி அம்மன் கோயில். நாங்கள் போகிற பாதையில் தான் பார்க்க முடிஞ்சது. ரொம்ப பவர்ஃபுல், ஒரு அற்புதமான தெய்வம் அம்மா கோயில். இங்கே பகவதி அம்மன் கோயில் இருக்குது. இதை தாண்டி தான் நம்மளும் போகணும். தேனி மாவட்டம் கூடலூர் வட்டத்தில் இருக்கிற பளியன்குடி, லாயர் கேம்னு சொல்லக்கூடிய பெரியார் டேமினுடைய இறுதி பகுதி இது. மின்சாரம் எடுக்கும் இடம். இந்த இடத்துல தாண்டி தான், இந்த அழகான இயற்கையெல்லாம் தாண்டி தான் நம்ம அங்கே போகணும். சரிங்களா? வாங்க அந்த இடத்த பார்க்கலாம். இதுதான் கண்ணை கோயிலுக்கு போகிற பாதை. அதிலிருந்து அப்படியே போனீங்கன்னா கண்ணை கோயிலுக்கு போகலாம். இந்த பாதையை தாண்டி தான் நம்ம அங்கே போகணும். இந்த வழி தான் போகணும். இடையில் ஒரு ஊனமுற்றோர் ஒருத்தவங்களுக்காக செல்வியும் என் அன்பு தங்கையும் எல்லாமே கொடுத்தாங்க, சாப்பாடு, உடையல் எல்லாம். இங்கே தான் கண்ணகி கோயிலை கட்டியிருக்காங்க. இதை தாண்டி நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த அன்னதானத்துக்கு மகிமை என்ன அப்படின்னா, பிறவி கர்மாவை அறுக்கக்கூடியது. ஐயன் ஏன் இதை ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணார்? என்னென்ன சிதறில் என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஐயன் அன்னதானத்தை ஏன் தேர்ந்தெடுத்தார்? அதுதான் நமக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். பசி அடங்கும்போது வாழ்த்துருக்கு பார்த்தீங்களா? அது நம்மளுடைய பிறவி கர்மாவை அறுத்து விடும். போகிற பாதையில் தான் நம்மளுடைய ராஜரிஷி ஆதிமூலனாருடைய குடிலும் இருக்குது. அந்த அற்புதமான இடத்தையும் தாண்டி தான் செல்லணும். செல்லும்போது அதை தாண்டி போகும்போது ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் நம்ம பளியன்குடி வரும். வந்துட்டோம். மோராரில் பாருங்கள், வந்துட்டோம். இந்த அழகான இயற்கை சூழ்ந்த அந்த இடத்துக்கு தான் வந்துட்டோம். இதுக்குள்ளே தான் பளியன்குடி இருக்குது. நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம பதிவுகளில். இதுக்குள்ளே வந்து தான் ஐயனுக்கு, நம்ம ஐயனுடைய வார்த்தைக்கு, ஐயன் சொன்ன அந்த இதை மதித்து நம்மளுடைய மூதாதையர்கள் முன்னோர்களுக்கு நம்ம அன்னதானம் கொடுத்துட்ருக்கோம். நிறைய முதல்ல கொடுத்துருக்கோம். நிச்சயமாக தொடர்ந்து கொடுப்போம். சரிங்களா? வாங்க பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். நம்மளோட இன்றைக்கி ஒரு எக்ஸ்ட்ரா என்னென்னா, என் அன்பு சகோதரி, என் கூட பிறந்த என் மூத்தவள், என்னோடய தங்கச்சி தான், மூத்த தங்கச்சி இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள், நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணும்போது அது கண்டிப்பாக நல்லா தான் நடக்கணும்னு அவங்க கையால் இன்றைக்கி அன்னதானம் கொடுக்க கூட்டு வந்திருக்கோம். அன்னதானம் மனசுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. சாப்பிடுபவர்களுக்கு வகுத்துக்கு வயிறு அந்த பகுதி நிறையும் போது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. நிச்சயமாக ஒவ்வொரு முறையும் நான் கொண்டு போய் கொடுக்கும்போது எங்களுக்கான மனசில் ஏற்பட சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குது பார்த்தீங்களா? சொல்லி மாளாது. நீங்கள் யாரெல்லாம் இதுக்கு உதவி பண்ணுறீங்களோ அவங்களெல்லாம் வாழ்த்துங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த உணவை பரிமாற ஆரம்பிக்கிறோம், கொடுக்க ஆரம்பிக்கிறோம். இந்த முறை என் தங்கையும் வந்திருந்தாங்க. அவங்களும் அதை கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா 1000 கோடிகள் இருந்தாலும் உணவு அளிக்கணுங்கிறது ஒரு சில மனிதர்களுக்கு மட்டும்தான் தோண்டக்கூடிய ஒரு அற்புதமான அருமையான ஒரு சிந்தனை. பசி ஒரு மனிதனை எல்லாத்தையும் மறக்கடைச்சிடும்.
பசி வந்தால் 10 பறந்து போகுமா. ஞானம் இதெல்லாம் எது வந்தாலும் அறிவு எல்லாம் மழுங்கிடும். அப்படி ஒரு கொடுமை தான் பசி கொடுமை. நம்மளுடைய சத்குரு ஏனோ உணவை தேர்ந்தெடுத்தது என்ன ஒரு காரணம்ங்கிறது இன்று எனக்கு புலப்படுகிறது. எல்லோருடைய வயிறும் நிறையணும் அப்படிங்கிறது அவருடைய கான்செப்டு. பசித்தவனுக்கு சோறு போடணும்டா சாமி அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால தான் அதை தேர்ந்தெடுத்தேனோ என்னவோ. எனக்கு எப்படி இதை தேர்ந்தெடுத்து கொடுத்தார் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு உறுதுணையாக இருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த என்னுடைய நன்றியை உங்கள் பாதங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். ஐயன் சத்குருவுக்கு கோடான கோடி நன்றி. என்னதான் நம்ம போய் பண்ணி இது பண்ணாலும் நமக்கு தேவை என்னன்னா ஒரு சரியான பார்ட்னர். நம்ம போகிற இடத்துக்கெல்லாம் நம்ம கூட வந்து கஷ்டப்படாமல் நமக்கு செய்யக்கூடிய காரியங்களுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த அன்னதானத்தை எடுத்து கொடுக்கறது, எவ்வளவு தூரமானாலும் வர்றது, எல்லாருக்காகவும் மற்றவர்களுக்காக அது என்ன சொல்கிறது வணங்குறது, வேண்டுறது ஐயனிடத்தில், இதெல்லாம் என் அன்பு துணைவியார் என் இணை செல்விக்கு தான் பெருமை. எனக்கு மற்றபடி எதுக்கு ஈடாகாது செல்விக்கு. அப்படி ஒரு குணம் மனம் எல்லாருக்கும் செய்யணுங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக எடுத்து கொடுப்பாங்க. முகம் சுழிப்பதே கிடையாது. நான் எந்த இடத்துக்கு அன்னதானம் வாங்க போகலாம் பாவா அப்படின்னு கிளம்பிடுவாங்க. அப்படி ஒரு அற்புதமானது தான். நான் என்னடா துதிப்படுறேன்னு நினைக்காதீங்க, கருணை கூர்ந்து மன்னிக்கணும். சர்க்குருவே என்னுடைய கனவுல சொன்ன ஒரே விஷயம், உனக்கான காலம் உனக்கான பதில் இவதாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு சரிங்களா. அதனால தான் எனக்கு அது கிடைச்சதோ என்னமோ எனக்கு தெரியாது. ஐயன் சொன்ன அந்த வார்த்தையை சிரமோர்கொண்டு செஞ்சிட்ருக்கோம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு உதவி பண்ணுறது எனக்கு நீங்கள் கொடுக்குற கொஞ்சம் காசுன்னு நினச்சிடாதீங்க. அது எனக்கு மிகப்பெரிய காசு சரிங்களா. உங்களை மாதிரி 4 பேர் 5 பேர் எனக்கு கொடுக்குற அந்த காசு மிகப்பெரிய காசு. என்னை நம்பி கொடுப்பதும் சர்க்குருவை நம்பி கொடுப்பதும் ஒன்று என்று நினைக்கிறீர்கள் அல்லவா. அதே எனக்கு நீங்கள் தரும் பெருமை சர்க்குரு எனக்கு கொடுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பும் மரியாதையும் என்று நான் நினைக்கிறேன் சரிங்களா. தொடர்ந்து நான் அன்னதானம் கொடுக்கணும். நான் இறைவன்கிட்ட வேண்டதெல்லாம், இறைவா சர்க்குருவே என்னுடைய ஆயுள் இருக்கும் வரை நான் தொடர்ந்து அன்னதானம் கொடுத்துட்ருக்கணும். அதுக்குரிய அந்த சக்தியையும் பலத்தையும் தானத்தையும் நீங்கள் கொடுங்கள் இறைவா அப்படின்னு சொல்லி தான் நான் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்காக ஒவ்வொரு முறையும் ஐயனிடத்தில் வேண்டுறோம். சர்க்குருவாகட்டும் எந்த சித்தர்களாகட்டும் எப்படிப்பட்ட இடத்துக்கு எல்லோரும் போனாலும் அவங்களுக்காக வேண்டிட்டு வர்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் அப்படி அல்ல. நானும் செல்வியும் என்னுடைய குடும்பமும் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் அன்னதானம் கொடுக்குறதுக்கு முன்னாடி சர்க்குரு இப்படி பண்ணார், இவர் இந்த ஊர் இங்கே பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால் கருணை கூர்ந்து நீங்கள் தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுக்கான வேண்டுதலை நாங்கள் தொடர்ந்து வைத்து கொண்டே இருப்போம். உங்களுக்கான வேண்டுதல் என்ன, வேதனை என்ன, என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. மீண்டும் சொல்லலாம், நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். நாங்கள் அதை செய்வதற்கு நல்லா இவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் சரிங்களா. வேஷ்டி துண்டு அந்த எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், செல்வி ஒருத்தங்களை மிஸ் பண்ணிட்டாங்க, அவங்க சாப்பாடு வாங்க வரல. அவங்களுக்கான போர்வை வேஷ்டி சேலை எல்லாத்தையும் குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டு என் தங்கையோட அலைஞ்சு போய் கொடுக்குறத நீங்கள் பார்க்குறீங்க. அந்த அம்மாவும் வாழ்த்துது, அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. அந்த அருமையான முதியோர் அந்த பெண்மணி அந்த அம்மா எல்லாருக்காகவும் வாழ்த்துறாங்க, எல்லாரையும் விஷயம் சொல்கிறாங்க. செல்வி இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வயசுலேயும் பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக நமக்கு வாழ்த்துறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்காகவும் வாழ்த்துனாங்க. அது எனக்கு அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுங்களா. இந்த வாழ்த்து உங்களுக்கான வாழ்த்து சரிங்களா. அதோடு சேர்ந்து ஒரு முதியவரை சந்தித்தோம். அவர் ஒரு பூசாரியும் கூட. அவருக்கான விஷயத்தையும் அவர்கிட்ட நம்ம சொன்னோம் சரிங்களா. அவரும் அன்போடு பாசத்தோடு அதை ஏற்றுக்கிட்டாரு. அவங்க வீட்டில் அவங்க துணைவியார் இருந்தாங்க, அவங்ககிட்டையும் சொல்லி அவங்களுக்கும் அந்த வேஷ்டி சாரி அந்த போர்வை எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம். இதையெல்லாம் கொடுத்துட்டு சந்தோஷமாக நடந்து செல்லும் அந்த இதை பாருங்கள். நிச்சயமாக மீண்டும் அடுத்த பதிவில் உங்களோடு அன்போடு சந்திப்போம், அருமையோடு சந்திப்போம். தேனி பாலா. குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.